சென்னை ஊர் மார்க்கெட்டில் ரூபாய் 20க்கு வாங்கிய பழைய புத்தகம் தான் லில்லியன் வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நண்பனாக இருந்தது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை பல தடவை புக் பைண்டிங் செய்து விட்டேன் என்றால் அதன் பயன்பாடு எப்படி இருந்திருக்கு என்பது விளங்கும். லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் மற்ற புத்தகத்தோட ரிவ்யூ மாதிரி இல்லாமல் இந்த புத்தகத்தை நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எவ்ரி பேஜ் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து இது ஒரு 50 வருஷம் படிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருப்பார் அப்படின்ற ஒரு ஆசை. அண்ட் தென் நம்ம அதில் ஒரு 5% அதில் உள்வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்குது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 10 சாப்டர் இருக்குது. இந்த 10 சாப்டருக்குள்ளேயும் ஒவ்வொரு சப் சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய சப் சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்க சாப்டர் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் அண்ட் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு இந்த சாப்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 சிறந்த எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தி அந்த 6 சிறந்த எழுத்தாளர்களும் ஹாப்பினஸை பற்றியும் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லிவிங் சந்தோஷத்தையும் அண்ட் எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறத பற்றியும் ஒரு 6 ரைட்டர்ஸ் 6 விதமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இதுக்கு மேலே என்னோடய சேனலில் அடுத்து வரக்கூடிய 10 வீடியோவுமே இந்த புக்கில் இருந்து வரக்கூடிய அந்த 10 சாப்டர்ஸை பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் இருக்க போகுது. ரீடர்ஸ், இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்கோட்டிக் ரீடர். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா ஜான் பரூக் அப்படின்றது. இந்த ஜான் பரூக் யார் அப்படின்னா அமெரிக்கன் நேச்சுரலிஸ்ட் அண்டு நேச்சர் எஸ்ஏயிஸ்ட். ஸோ இவரோட சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னா என்னென்னா த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் சம்திங் டு டூ. ஒரு விஷயத்தை செய்யறது மூலமா நீங்கள் வந்து சந்தோஷத்தை உண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவரோட வாழ்க்கையிலே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்குது. என்ன அப்படின்னா எப்பயுமே நம்ம ஜான் பரூக்குடைய விண்டோவில் இருந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு காட்டுக்குள்ளே தான் குடியிருந்தார். ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் மேன் வரான். ஸோ அந்த ஐடியல் மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அவனை பார்த்துக்கிட்டே வர்றாரு. அவனுக்கு எந்த வேலையும் கிடையாது, அவனுக்கு ஒரு காதல் இல்லை, அவனுக்கு இதை பண்ணணும்னு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. அவன் நடந்து போகிறப்பெல்லாம் ஏதோ வந்து உலகத்தை இழந்து போன மாதிரி நடந்து போயிட்டே இருப்பான். அவரை பார்த்து ஜான் பரூக் என்ன நினைப்பார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நேச்சுரலிஸ்டாக இருக்கிறதுனால இவன் வந்து இந்த இயற்கையை ரசிக்கவே மாட்டேங்கிறான். தண்ணியோட சத்தம், இந்த மரம் அசைகிறது, நேச்சுரோட ஒன்று இருந்தான் அப்படின்னா இவனுக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது அப்படின்றது வந்து இவருக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் அந்த ஐடியல் மேன் காலப்போக்கில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்து அங்கே இருக்க ஒழுங்கற்ற விதைகள்லாம் எடுத்து கரெக்டாக இருக்க விதைகளை வந்து அப்படியே சீர்படுத்தி அதை வந்து அங்கேயே மரம் நட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி நட ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ளே வந்து கொஞ்சோண்டு ஒரு சந்தோஷம் வருது. ஓகேவா? ஸோ அவனை வந்து அப்போ தான் கண்டுபிடிக்கிறான், நான் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதன் மூலயமா அதை உருவாக்குறது மூலயமா எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது. அவன் விதைச்ச செடியிலேருந்தே அந்த செடியிலேருந்தே வந்து நிறைய பழங்கள் வருது, அதை சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ இதை வந்து அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னா ஒரு விஷயம் நாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அதை நான் மனசுக்கு பிடிச்சி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் நிலச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து ஒரு ஃபார்மில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஒரு காலப்போக்கில் வந்து நம்ம ஜான் பரூக் வந்து அதை தாண்டி போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த ஐடியல் மேன் வந்து அவனை பண்ணுற வேலையை தாண்டி அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது வந்து மரத்து கூட இருக்கிறது, செடி கொடியோடு இருக்கிறது தான் அவனோட சந்தோஷம் கண்டுபிடிச்சி ஒரு பண்ணையில் போய் வேலைக்கு செஞ்சுக்கிட்டான். இதுதான் வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கில் உட்காந்து எழுத ஆரம்பித்த முதல் அவரோட சீரீஸ் ஆஃப் புக்ஸ் என்ன அப்படின்னா வேக் ராபின். ஸோ அவர் எப்படி அதை எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அறிவார்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஹாப்பினஸ் எப்பயுமே அவனுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே தேட வேண்டியதில்லை அப்படின்ட்டு. ஓகேவா? அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கட்டும், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேணா இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய பொசிஷன்ஸ் வேணா வச்சுக்கலாம், உனக்கு நல்ல உடலமைப்பு. முக்கியமாக ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதாவது எப்பயுமே நோயாளிகிட்ட வந்து போய் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஹெல்த் வேணும்னு கேட்பான். ஒரு புவர் மேன் கிட்ட போயிட்டு நீ என்ன வேணும்னு கேட்ட அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், எனக்கு வந்து பணம் அதிகமாக வேணும்னு சொல்லுவான். இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு தேவை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே முக்கியமான தேவை என்ன அப்படின்னா ஃபுட், ட்ரிங்க், கிளாத் அண்ட் ஷெல்டர். இதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே தேவை. இதை தாண்டி ஸ்ட்ரீமிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. அவனுடைய வாழ்க்கையை எது கொண்டு போயிட்டு இருக்கு, எந்த ஒரு இடத்துலையுமே நிற்காம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும், எந்த ஒரு இடத்துலையுமே நீ தேங்கி நிற்கவே கூடாது அப்படின்றதுல தெளிவாயிரு. நீ ஒரு விஷயத்த பண்ணுறது மூலயமா உனக்கு அந்த தேக்கம் அப்படின்றது வராது, நீ ஸ்டாக்னண்ட்டாக இருக்க மாட்ட, ஸ்ட்ரீமிங்காக இருப்ப அப்படின்னு சொல்கிறார். த ஒன் திங் தட் கீப்ஸ் மூவிங் அண்ட் இஃப் இட் ஸ்டாப் இட்ஸ் ஸ்டாக்னேட். எந்த இடத்துலையுமே தேக்க நிலை அப்படின்றது இல்லாமல் உனக்கு பிடிச்ச விஷயத்த கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறது தான் சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பரூக் சொல்கிறார். அண்ட் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் கோட்டோட முடிக்கிறாரு. எப்படி அப்படின்னா
கீப் த கரண்ட்ஸ் மூவிங், டோன்ட் லெட் யுவர் லைஃப் ஸ்டாக்னேட். உன்னை எது கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கோ அது கூட போய்கிட்டே இரு, என்னைக்குமே தேக்க நிலையை அடைஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவதா லில்லியன் வாட்சன் அறிமுகப்படுத்துகிற எழுத்தாளர் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானவர் தான், செனேக்கா. ஸ்டாய்சிசமோட ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பொயட், ஒரு ட்ராமாட்டிஸ்ட். இவர்கிட்ட இல்லாத திறமைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு ரோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோட்டர் அப்படின்னா த பெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்றவாங்க. இஸ் அ கிரேட் பொலிட்டீஷியன், ஓகேவா. அண்ட் ஹி ஆல்சோ ஃபிலாசபர். அண்ட் இந்த புக்கில் நான் படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, செனேக்காவோட ரொம்ப ஃபேவரட்டான புக்கை நான் ஆல்ரெடி வாங்கி என்னோடய ஃபேவரட் புக்காக நான் அதை வாங்கி படிச்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ அது வந்து எனக்கே ரொம்ப ரிலேட்டடாக என்னடா செனேக்காவுக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த புக் என்ன அப்படின்னா ஏசாப் ஃபேபிள்ஸ் அப்படின்ற இந்த புக். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்த முயலாமை கதை இதெல்லாம் வந்து எழுதினவர் இவர் தான். ஏசாப் அப்படின்றத எழுதினார். ஸோ இந்த புக் தான் வந்து செனேக்காவோட ரொம்ப ஃபேவரட்டான புக். செனேக்கா ஹாப்பினஸை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போது செனேக்கா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹி சேஸ் லிட்டில் திங், ரொம்ப சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்காரு, ஆனால் அதோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தி. என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டூ த பெஸ்ட் யூ கேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் டாப் மோஸ்ட் பெஸ்ட்டாக நீயாக தான் இருக்கணும். நீ எந்த ஒரு விஷயம் பண்ணால் அதில் பெஸ்ட்டு நீ பண்ணி முடிச்சிடணும். ஒரு பெஸ்ட்டு பண்ண முடியறதுக்கான சான்ஸ் அதில் இருக்குது அப்படின்னாலும் அதை விடக்கூடாது. அதில் கடைசி கட்டம் வரைக்கும் நீ அதை பண்ணி முடிச்சிருக்கணும், ஓகேவா. அண்டு என்ஜாய் த ப்ரெசண்ட். எப்பயுமே ஸ்டாயிக்கோட ஃபிலாசபி எப்பயுமே என்ஜாய் த ப்ரெசண்ட். இன்னைக்கு இப்போது ப்ரெசண்ட்டு தான் உனக்கு எப்பயுமே முழுமையாக இருக்கும். ஃப்யூச்சரும் கிடையாது, பாஸ்ட்டும் கிடையாது. த ஃபியூச்சர் இஸ் நவ். இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற அந்த புக்கில் படிக்கிறது தான். டூ யூ ஹாவ் அ ப்ராப்ளம் நவ் அப்படின்ற அந்த வேர்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்ஜாய் த ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ட்ரூ ஹாப்பினஸ் இஸ் ரெஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் வி ஹாவ். உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீ வாழ்கிறதுல மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது. மற்ற பொருள்கள் தேடுறதுலையோ பணம் ஈட்டுறதுலையோ எவ்வித சந்தோஷமும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கிறாரு. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா வால்டர் பெரான் உல்ஃபி அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கை சேர்ந்த ஒரு சைக்காட்டிஸ்ட், ஒரு மனநல மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் எழுதுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் என்ன அப்படின்னா, த ரூம் வாஸ் எம்டி எக்ஸப்ட் ஃபார் த மேன் ஹூ செட் ரைட்டிங் பிகாஸ் ஹி ஃபில்டு வித் பீப்புள்ஸ் அண்ட் வித் வாய்ஸஸ். அதாவது ஒரு எம்டி ரூமில் ஒரு எழுத்தாளன் உட்காந்துருக்கான் அப்படின்னா அவன் தனியாக இல்லை, அவன் மண்டைக்குள்ளே நிறைய கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரோட அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற இந்த எழுத்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இவரோட சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு இவர்கிட்ட கேட்டப்போ எபிக்டஸோட ஒரு கோட்டை சொல்கிறார். எபிக்டஸ் யார் அப்படின்னா ஒரு கிரீக் ஃபிலாசபர், ஓகேவா. அவரோட கோட்டை ஒன்று ரிமைண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இஃப் அ மேன் இஸ் அன்ஹாப்பி ரிமெம்பர் தட் இஸ் அன்ஹாப்பினஸ் இஸ் ஹிஸ் ஓன் ஃபால்ட், காட் மேட் ஆல் டு பி ஹாப்பி. மனிதன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அவனோட சந்தோஷமின்மைக்கு அவனே காரணம் அப்படின்றார். ஏன்னா கடவுள் எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு எபிக்டஸ் சொன்னதை கோட் பண்ணிட்டு இவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாலாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு படகு செய்கிறது மூலயமாவோ, ஒரு சிம்பனி எழுதுறது மூலயமாவோ, ஒரு புத்தகம் படிக்கிறது மூலயமாவோ, ஒரு எஸ்ஸே எழுதுறது மூலயமாவோ, அவனோட பையனை படிக்க வைக்கிறது மூலயமா, அவனோட கார்டனை வளர்க்குறது மூலயமா உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை உண்டு பண்ணிக்கலாம் ஒரு நாளில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு கிடச்சிருக்க அந்த 24 மணி நேரமும் க்ரௌடடாக வச்சுக்க பார்த்துக்கோ அப்படின்றாரு. அதாவது 24 மணி நேரமும் உனக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னா யூ பில் ஹாப்பி. உனக்கு வந்து சோகமாக இருக்கிறதுக்கான நேரமே இருக்காது. அந்த 24 மணி நேரமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணங்களை நீ சூஸ் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார். இவரோட இறப்பு வந்து இதில் இந்த புக்கில் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி இறந்தார் அப்படின்னா, அவரோட பேஷண்ட்டை சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு சானட்டோரியமில் அட்மிட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவரோட காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆகி முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு சைக்கிளிஸ்ட் மேலே ஏற்றி அதுக்கப்புறம் அந்த கார் போயிட்டு டைரெக்டாக ஒரு மரத்து மேலே மோதி அவருடைய மண்டை உடஞ்சி செத்து போயிருக்காரு. நாலாவது நாம் பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா வில்லியம் எஸ் ஆக்டான் அப்படின்ற ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் யார் அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளர், நியூயார்க் டைம்ஸோடைய ஒரு பத்திரிக்கையாளர். இவர் வந்து ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன்,
டிசம்பர் 30, 1945 ஒரு ஆர்டிக்கல் இவர் வெளியிட்டிருக்காரு. அதனுடைய ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். சந்தோஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான விஷயத்த பண்ணுறது கூடயுமா இருக்கும். அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறது, ஒரு விஷயத்தை உட்காந்து அமைதியாக யோசிக்கிறது, அண்ட் ஒருத்தர்கிட்ட ரொம்ப அழகாக பேசுறது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷத்திற்கான வெளிப்பாடு. அண்ட் தென் நீங்கள் பறவைகளோடையும் துறவிகளோட வார்த்தைகள் இதெல்லாமே கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும். அண்டு இவர் பத்திரிக்கையாளர் அப்படின்றதுனால ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எதுக்குமே கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட சார்ஜஸ் கேட்க மாட்டாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் காஸ்ட் ஃப்ரீயில் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூடுதலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எவ்ரி ஒன் சேஸ் தேர் இஸ் ஸோ மச் டு டூ அண்ட் ஸோ லிட்டில் டன் அப்படின்றவாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு இறக்குற தருவாயில் தோணும். ஆனால் அப்படி நீங்கள் இறக்குற தருவாயில் நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அப்படி அந்த கம்மியாக இருக்க தருவாய் எல்லாமே சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கட்டும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் மனசார பண்ண விஷயமா இருக்கட்டும். அண்டு இன்னொரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, என்றைக்குமே சிரிப்பு விலை மதிப்பற்றது. ஸ்மைல் இஸ் காஸ்ட் ஃப்ரீ. ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா வில்லியம் லியான் பிலிப்ஸ் அப்படின்றவர் தான். இவர் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு கிரிட்டிக், ஒரு விமர்சனகர்த்தா. அண்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சரர், ஏல் யூனிவர்சிட்டியோட ஒரு லெக்சரர். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். அண்டு அங்கே இருக்க அமெரிக்கன்ஸுமே இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்கே இருக்க அமெரிக்கன்ஸு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த வில்லியம் லூயன் பிலிப்ஸ் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஹாப்பினஸை பற்றி ஏதாவது ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நம்ம வில்லியம் லியான் பிலிப்ஸ் வந்து ஒரு கோட் ஒன்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, த ஹாப்பியஸ்ட் பர்சன் இஸ் த பர்சன் who thinks the most interesting thoughts. எவன் ஒருவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தாட்ஸ் அவன் மைண்டில் உதயமாகிக்கிட்டே இருக்கோ அவன் தான் ரொம்ப சந்தோஷமான மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயத்தை வில்லியம் லியான் பிலிப்ஸ்க்கு யார் சொன்னா அப்படின்னா டிமோத்தி டுவெலைட் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா அதே யூனிவர்சிட்டியில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் தான். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அமெரிக்கன்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து ஒரு எஸ்ஸே எழுதுறாரு. ரியல் ஹாப்பினஸ் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எக்ஸ்டர்னல் திங்ஸ். த ரியல் ஹாப்பினஸ் ஃபவுண்ட் வித்தின் அவர் பிரைன்ஸ். உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு என்றைக்குமே அழிவில்லை. இட் வில் பி ஃபார் எவர் அண்ட் எவர் உங்கள் கூடயே இருக்கும் அப்படின்றது. அண்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணா இருக்கலாம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ தனிமையாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகும்போது அதை க்யூரியஸ் மைண்டோட பார்க்கணும். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், எல்லாமே முதல்ல 2 டைம் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டில் இப்போ இந்த பெண் உருவாகுது அப்படின்னா இந்த பெண்ணை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவன் இதை பெண் அப்படின்ற அந்த ஒரு டூலாக எழுதுகிறவன் எப்படி யோசிச்சிருப்பான் அப்படின்னா, அவன் மைண்டில் ஓகே இட் இஸ் அ டூல் டு ரைட் சம்திங் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஃபஸ்ட்டு இந்த பெண் அப்படின்ற இந்த டூல் அவனோட மைண்டில் உருவாகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் ஃபிசிக்கலாக இந்த டூல் உருவாகிருக்கும். அதே மாதிரி தான் ஹாப்பினஸும். முதல்ல ஹாப்பினஸ் உன் மைண்டில் உருவாகும், அதுக்கப்புறமேட்டு தான் எக்ஸ்டர்னலில் நீ தேடுவ. அப்போது ஹாப்பினஸ் நீ வெளியே தேடுறது கிடையாது, உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த ஹாப்பியஸ்ட் பர்சன் இஸ் த பர்சன் ஹூ திங்ஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸ். ஸோ இதில் 6வதாக நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு எழுத்தாளர் யார் அப்படின்னா ஃபெட்ரிக் லூமிஸ் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். எனக்கு இந்த 6 பார்ட்லேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் அப்படின்னா இந்த ஃபெட்ரிக் லூமிஸோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட். இந்த ஃபெட்ரிக் லூமிஸ் வந்து இவரோட வாழ்க்கையவே மாற்றின ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லெட்ரு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெட்ரு. இந்த லெட்டர் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை தாண்டி இந்த லெட்டர் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது என்ன மாதிரியான லெட்டர் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டருக்கு எழுதின ஒரு லெட்டர். அதாவது அவர் கூட இருந்த ஒரு பேஷண்ட்டு அந்த ஃபெட்ரிக் லூமிஸ்க்கு எழுதின ஒரு லெட்ரு. ஸோ ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும் இந்த லெட்டர். Taking China. Dear doctor, please don't be too surprised in getting a letter from me. I am signing only my first name. My surname is the same as yours. You won't even remember me. 2 years ago, I was in your hospital under the care of another doctor. I lost my baby the day it was born. That same day, my doctor came in to see me, and as he left, he said, "Oh, by the way, there is a doctor here with the name same as yours who noticed your name on the board and asked me about you. He said he would like to come in to see you because you might be a relative." I told him you had lost your baby and I didn't think you would want to see anybody, but it was all right with me.
and then in a little while you came in. You put your hand on my arm and sat down for a moment beside my bed. You didn't say much of anything, but your eyes and your voice were kind and pretty. Soon I felt better. As you sat there, I noticed that you looked tired and that lines in your face were very deep. I never saw you again, but the nurses told me you were in the hospital practically night and day. This afternoon, I was a guest in a beautiful Chinese home here in Peking. The garden was enclosed by a high wall, and on one side, surrounded by twinning red and white flowers, was a brass plate about 2 feet long. I asked someone to translate the Chinese characters for me. They said, "Enjoy yourself. It is later than you think." I began to think about it for myself. I had not wanted another baby because I was still grieving for the one I lost. But I decided at that moment that I should not wait any longer. Perhaps it may be later than I think too. And then, because I was thinking of my baby, I thought of you and the tired lines in your face, and the moment of sympathy you gave me when I so needed it. I don't know how old you are, but I'm quite sure you're old enough to be my father. And I know that those few minutes you spent with me meant little or nothing to you, of course. But they meant a great deal to a woman who was desperately unhappy. So I am so presumptuous as to think that in turn I can do something for you too. Perhaps for you it is later than you think. Please forgive me. But when your work is over, on the day you get my letter, please sit down very quietly, all by yourself, and think about it. Margaret. இன்ன சைனீஸ் கார்டன் அப்படின்ற இந்த பேரில் வந்து இந்த ஸ்டோரியை, இந்த லெட்டர் இருக்க இந்த ஸ்டோரியை வந்து எழுத ஆரம்பித்தார். ஸோ ஒரு காலப்போக்கில் அதை வந்து ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 3 புத்தகம் எழுதியிருக்காரு. முதல் புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா த பாண்ட் பிட்வீன் அஸ் அப்படின்ற புத்தகம். அதில் தான் வந்து இந்த சைனீஸ் கார்டன், அதாவது இந்த பொண்ணை பற்றின இந்த லெட்டர் வந்து அதோட முழு கதையும் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ரூம் அப்படின்ட்டு இன்னொரு புக் எழுதியிருக்காரு. அந்த கன்சல்டேஷன் ரூம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவர் எத்தனை பேரை வந்து அவர் வந்து பேஷண்ட்டை ரெக்கவர் பண்ணியிருப்பார், அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே கன்சல்டேஷன் ரூம் அப்படின்ற ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, இன்ன சைனீஸ் கார்டன் அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டை மட்டும் த பாண்ட் பிட்வீன் அஸ் அப்படின்ற புக்கில் இருந்து தனியாக எடுத்து நிறைய பப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு அந்த ஒரு பாட்டை மட்டும் கொடுங்க, ஏன்னா அந்த பொண்ணு எழுதுனது வந்து அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக இருக்குது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிப்பாளர்கள் அந்த இன்ன சைனீஸ் கார்டன் அப்படின்ற அந்த ஒரு எஸ்ஐவை மட்டும் தனியாக பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டான ஹாப்பினஸ் அண்ட் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் லிவிங்கோட ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு நார்காட்டிக் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இங்க் அண்ட் திங்க் அப்படின்ற புக்கில் ரன் பண்ணிட்டு வரேன். அதோடைய பப்ளிக் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டான ஃபெய்த் அண்ட் இன்னர் காம் அப்படின்ற அந்த பார்ட்டில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சிவனேஷ்.